எஸ்டர்டே நைட் வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு ஹஸ்பண்டோட காலேஜ் மேட்ஸ் எல்லாரும் ஒன்னா பிளான் பண்ணியிருந்தாங்க, ஃபேமிலிக்குமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால நானும் என் பொண்ணும் கிளம்பி போயிட்டோம். சோ வந்துட்டு நாங்க வந்துட்டு இன்னும் அவங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்திருந்தாங்க. சோ நாங்க 2 பேரும் ஒரே கார்லயே போயிட்டோம். சோ சீரியஸ்லி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இவங்களோட நான் இப்படி போறேன். சோ சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வீடுன்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளவு அழகா இருந்தது, ரொம்ப பெருசா இருந்தது. எப்படி சொல்ல, ஒரு அரபிக் ஹோம், ஒரு எப்படி சொல்ல, ஒரு பியூரா ஒரு அரபிக் வீட்டுக்கு போனா எப்படி இருக்குமோ சேம் லைக் அதே மாதிரி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இது அவங்களோட காலேஜ்ல உள்ள ஹெட்டோட வீடு. சோ சீரியஸ்லி ரொம்ப சூப்பரா இருந்தது. துபாயில இது அவங்களோட ஓன் ஹவுஸ்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எப்படி சொல்ல, பார்த்து பார்த்து கவனிச்சாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். அவ்வளவு பார்த்து பார்த்து கவனிச்சாங்க. என்ன வேணும், என்ன சாப்பிடுறீங்க, நாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமே திருப்பி திருப்பி வச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாத்ரூம் கூட அது ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் பாத்ரூம் ஃபீல் கொடுத்தது. சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு காம் ரிலாக்ஸ்ட் ஃபீல் வந்துட்டு ஒரு நம்மளோட லிவிங் ஹால்ல மட்டும் இல்ல, அது பாத்ரூம்ல கூட கொடுத்திருந்தாங்க. சோ சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலயே வந்துட்டு பிரேயர் ரூம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சோ வந்துட்டு அங்க நமக்கு வேணும்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. சோ சீரியஸ்லி ரொம்ப அழகா இருந்தது. ஒரு காமா ரிலாக்ஸ்டா ஃபீல் கொடுத்தது. ஃபுட் பத்தி சொல்லியே ஆகணும். பிரியாணி அடிபொலியா இருந்தது. எனக்கு அந்த சிக்கன் 65 விட அந்த பிரியாணி ஐயோன்னு இருந்தது. எனக்கு மட்டன் லவர்லாம் நான் கிடையாது, பட் மட்டன் பிரியாணி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருந்தது. அதுக்கப்புறமா இடியப்பம், தென் மட்டன் கிரேவி இருந்தது, சிக்கன் 65, அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மட்டன் பிரியாணி இருந்தது. அதுக்கப்புறம் பிரிஞ்சால்ல ஒண்ணு பண்ணியிருந்தாங்க, அவ்வளோ டேஸ்டி எம்மியா இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ரவா பாயசம் நினைக்கிறேன். சோ அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டுட்டு அந்த டின்னரும் சூப்பரா போச்சு. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.